நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க. அப்போ எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும்? என்ன இருந்தாலும் உங்களுடைய மூடு, உங்களுடைய விஷயத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சுருக்கியா? நாளையிலேருந்து, இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் இதெல்லாம் விட்டுற போகிறேன். எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கிறேன்? 5ஆம் தேதிக்கே அது இல்லாமல் போகுது. எப்படி அது பொங்கல் வரைக்கும் கூட தாங்க மாட்டேங்குது. உடனே நான் தான் இதை செய்யணும்னு முடிவு செய்கிறேன், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேனே. நான் இன்னைக்கு உனக்கு அந்த திரையை விலக்கி விடுகிறேன். உன்னை ஒரு குதிரை, நீ உன்னை தண்ணி ஓடையின் பக்கம் கூட்டிகிட்டு போய் நிறுத்த தான் முடியும். தண்ணி குடிக்க வேண்டியது நீ, உனக்காக நான் குடிக்க முடியாது. உன் தாகம் தீராது. இப்போ நான் ஒரு விஷயத்தை விளக்குறேன் பார். 3 நாட்களுக்கு முன்னால் அலன் மாஸ்க், யார் அவர்? டெஸ்லா ஓனர். அதை விட அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த உலகத்திலேயே 800 கோடி மக்கள், 850 கோடி மக்கள் இருக்கிற இந்த பூலோகத்தில் பந்து இருக்குல்ல, அதில் முதல் பணக்காரன் அவன் தான். அவன் பண மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நான் 3 நாளுக்கு முன்னால் தான் போய் தேடினேன், எவ்வளோ தாண்டா நீ வச்சுருக்கிறேன்னு. 56 கோடி லட்சம் ஒரு மனுஷன் வச்சுருக்கான்ப்பா. 56 கோடி லட்சம். நான் விசாரிச்சு சொல்கிறேன். இதை 56 lakhs crore rupees வச்சிருக்கார். அதுக்கு பெருமதியான சொத்துக்கள், அதற்கான அசையும் அசையா சொத்து, அவ்வளோ பெருமதி அவர். ஓகே, ஆலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. மிரண்டு போனங்க அந்த கேள்வியை பார்த்து. நான் அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில் இருக்குல்ல, தெரியும்ப்பா நீ ஏன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறன்னு இப்போ தெரியுதுப்பான்னு நான் முடிவுக்கு வந்தேன். கேள்வி என்ன தெரியுமா? சார், நீங்கள் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார். இப்போ உதாரணத்துக்கு 500 மார்க்கா உனக்கு? 10th 500 மார்க்கா? ஆமான்னு சொல்ல. 500 தானே? 500 மார்க்கில் 496 வாங்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். நீ முடிவு பண்ணியிருக்க, சரியா? நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ஓகே, ஆலன் மாஸ்க் கிட்ட கேட்குறாங்க, என்ன கேள்வி பாரு, நீ ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே தர மோட்டிவேஷன் என்ன? ஆலன் மாஸ்க் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டீங்க சார், அந்த இலக்குக்கு போக முடியாதபடிக்கு உங்கள் தடைகளை நீக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்கல்ல, அது என்னது சார்? ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் கேட்குற கேள்வி. படிக்கணும்னு உட்கார்ற மேடம், படிக்க முடியல மேடம். சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு உட்கார்ற மேடம், ஒரு நாள் முழுக்க போயிடுது மேடம். கேட்குறீங்களா? 10 நிமிஷம் படிக்க முடியல, 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது. இதே கேள்வியை தான் மாற்றி சொன்னாங்க ஆலன் மாஸ்க் கிட்ட. நீ படிக்கணும்னு உட்காந்துட்ட, உன்னை படிக்க விடாமல் ஏதோ ஒன்று தடுக்குது, அதை எப்படி நீ மீட் அவுட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஆலன் மாஸ்க் கிட்ட. ஆலன் மாஸ்க் அந்த பதில் சார், அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாருங்க, உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. இல்லை சார், உங்களுக்கு புரியுது, நான் கேட்குறது வேணாம் தப்பாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன புரியுதோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? நீ தானே அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ண, அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு மோட்டிவேஷன் கேட்டார் அவர். இலக்கை ஃபிக்ஸ் பண்ணது நீ தானே, அப்போ என்னத்துக்கு உனக்கு மோட்டிவேஷன் அவர் கேட்குறாருங்க. நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணா அதுதான் என் மோட்டிவேஷனை தவிர அதை அடையிறதுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியலைன்னு எவன் சொல்கிறானோ அவன் ஆலன் மாஸ்க் மாதிரி உயர்றான். மதுரையில் ஆயுள் தண்டனை கைதிகள், பாளையங்கோட்டையில், வேலூரில், சென்னையில், இந்த 4 இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணுன்ட்டு ஒரு 10 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸை நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துலேயும் நிறைய டிக் பண்ணது இவங்க வரணும், இவங்க பேச்சு நல்லாயிருக்கும்னு சொன்னது என் பேராக போச்சு. என்னை கூப்பிட்டு மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க. அவங்க என்ன விழாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா, கைதிகள் கைவினை பொருட்களோ சாப்பாடோ தயாரி பண்ணும்போது அதை கொண்டு விற்கணும். ஃப்ரீடம்னு ஒரு கடை இன்றைக்கும் இருக்காங்க, ஃப்ரீடம் அங்காடின்னு போட்டிருக்கு.
அதுக்கு நான் தான் உத்காட்டன், நான் தான் அந்த ரிப்பன் வெட்டினேன். இந்த டிஜிபியாக அப்போது அந்த சிறைக்கான டிஜிபியாக இருந்தவர் மிஸ்டர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தர். நல்ல ஒரு 6'3" இருப்பார் அவர், ஹைட், வடநாட்டுக்காரர், தமிழ் பேசுவார், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உங்கள் பேச்சு அவ்வளோ பேர் சொன்னாங்க மேடம். வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுதே மணி 6:30 அவர் பேசி முடிய நான் பேசுகிறேன் 7:30 7:40 ஆகுது. 7:40க்கு நான் கிளம்பி ஆகணும், ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். வெளியில் வரணும். அன்றைக்கி தெற்கு மாட வீதியில் விழா. சிறையிலிருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 40 minutes ஆகும். ஆனால் ரொம்ப ரஷ். உடனே என்ன தெரியும் பண்ணார், அந்த எஸ்பி, அங்கே இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னார். நான் பேசி முடிக்கிறேன் 9:45. நான் 20 minutes போனால் தான் 20 நிமிஷத்தில் இது கதவு மூடிடும், ஏர்க்ராஃப்ட் கதவு மூடிடும், அப்புறம் உள்ளே போக முடியாது. மேக்ஸிமம் 25 minutes இருக்குது. வண்டி எடுப்பானார். வண்டி எடுக்கிறோங்க. நான் இதை பதிவாயிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன், குழந்தைகளை ஒன்றுமே இல்லை, குழந்தைகளை படிச்சிருங்கிற. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, திறந்து உட்காந்து படி. நீ பார், படித்தா என்ன நடக்கும்ன்றத சொல்கிறேன். அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, ஏன் நீ என்ன மிஸ் பண்ணுறனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவே நீ. பாரு, வண்டி எடுப்பானார் எஸ்பி. வண்டி எடுத்தாங்க. டிரைவர் உட்காராருங்க டிரைவர் சீட்டில். எஸ்பி சார் போய் முன்னால் உட்காராருங்க. எஸ்பி சார் முன்னால் உட்காந்து பின்னால் யாரும் உட்கார முடியாதுங்க, ஆஸ் பர் ப்ரோட்டோகால். ரொம்ப விஐபியாக இருந்தால் தான் உட்கார முடியும். முன்னால் உட்காராரு எஸ்பி. உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்காரேன் சார். முழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் இப்படி போயிட்டுருக்கு தெற்கு மாட வீதியில். என்னுடைய அந்த ஜீப்பை அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படி கொண்டு வர்றார் எஸ்பி சார். பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்டில், டிஎஸ்பி புல்லட்டில் எஸ்கார்ட்ஸ் வராங்க. என்னை கொண்டு போய், நான் அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் சாருக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். அது போயிட்டுங்க, நான் நிற்கிறேன். 8:05 உள்ளே போயாச்சு. கெஜ்ரிவால் சார் முன்னால் நிற்கிறார், அம்ரீஷ் கெஜ்ரிவால். மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பார்ட்டிசிபேஷன், ப்ளீஸ் கம் மேடம் அப்படின்னாரு. உள்ளே போகிறோம். ஃப்ரீயாக சீக்கிரமாக, என்னோட சூட்கேஸில் ஒன்றும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை, சீக்கிரமாக ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ எஸ்பி சாரில் ஹாவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியாக இருந்த டிஎஸ்பி, அவருடைய கேடர் என்னன்னு தெரியல, முத்துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர், மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார், இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்ண்ணா? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம், எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம். நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. படிச்சிருங்க குழந்தைகளை. அதனால தானே காமராஜர் சொன்னார், படிப்பா. நான் இந்த காமராஜர் விழாவில் சொன்னேங்க, இந்த வாட்டி திருப்பத்தூரில் சொன்னேங்க, யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நாமெல்லாம் படிக்கணுங்கிறத படித்து வச்சிருக்கிற படித்த மேதை அவர். யாரும் அவரை படிக்காத மேதைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் ஒன்றும் கருப்பு காந்தி கிடையாது. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என் சுயமரியாதை. அது என் தாய் தகப்பன் உழைப்பாளர்களாக இருந்தால் என்னுடைய நிறம் கருப்பாகத்தான் இருக்கும். அது என்னுடைய மரியாதையின் அடையாளம். அது அதற்காக அவரை அந்த பெயர் கொண்டு அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இந்த தென்னாட்டின் காந்தி என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்களே தவிர அவர் கருப்பு காந்தி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கிட்ட பணிவு இல்லை. கோச்சிக்காதீங்க. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நாங்கள் காட்டின பணிவை நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க. ஆமாம், சுருதி உயரவே கூடாது. அம்மா கூப்பிட முடியுமா? பொல்லேர்னு ஒன்று விழும். என்ன கத்துற பா? பணிவை தான் சொல்லுவோம். இன்னைக்கு எங்கேயோ போகுது சுருதி. நமக்கு முன்னால் பெரியவர்கள் வருகின்ற பொழுது பணிவை காட்டுங்கள். பணிவு என்பது ஆயுதம். ஒன்றும் இல்லை, இந்த பெரியவங்க கிட்ட ஒரு சின்ன ஜெஸ்டர் காட்ட அள்ளி கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா முடிஞ்சு போச்சு, போன்றுவாங்க. பணிவுடன் இரு. எங்கள் அம்மாட்ட நான் பணிவாக இருக்கிறேன். எங்கள் அம்மா எல்லா நகையும் எனக்கு கொடுத்துருச்சு. ஆயுதம். ஆனால் நகை மட்டும் இல்லை, எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க. அதை விட பெருசு என்ன?
அன்பாக இருப்பதும் பணிவாக இருப்பதும் மிகப்பெரிய சக்தி நிலை குழந்தைகளை. இப்போவே மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் உங்கள் முன்னால் தலை சாய்க்கும். அதிகப்படியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், நான் அதிகப்படியாக பேசல. என் மனசில் உன் வயசில் ரொம்ப ஆசை, எனக்கு பயங்கர ஆசை இருக்குங்க எனக்கு. ஏன்னா படிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, ப்ரோக்ராம்ஸ்க்கு போய்கிட்டே இருப்பேன்ல. 15 இயர்ஸ்லலாம் ஃபயராக இருப்பேன் நான். நீ கேளெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா பெரிய ஆஃபீஸராக இருந்து பிஸ்னஸ் லாஸில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்ட குடும்பமாக மாறிட்டோம். எங்கள் அப்பா ஆஃபீஸை நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10 வயசில் பார்த்துருக்கேன். நான் நினைப்பேன், நானும் பெரிய ஆளானா இந்த மாதிரி ஆஃபீஸ் எனக்கும் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் அதுக்கு நான் உருவமே கொடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய ஹால், 4 அடி 4 அடிக்கு ஒரு மெரூன் கலரில் டேபிள், பெரிய கருப்பு சேர், அதில் ஒயிட் டவல், எனக்கு முன்னால் ஒரு 20 சேர், வெளியில் வந்தேன்னா ஒரு 3 அலுவலக பணியாளர்கள், எனக்கு முன்னால் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு, வெளியில் வந்தேன்னா போர்ட்டிகோவில் ஒயிட் கலரில் ஒரு கார். கனவு பார்த்தேன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் மதுரைக்கு வாங்க, என் ஆஃபீஸ் அப்படி தான் இருக்குது. 4 நாள் ஆச்சு எனக்கு இன்னோவா கார் கொடுத்து நிற்கிதாங்க. நான் ஒன்றும் நல்ல ஸ்டூடியஸான பொண்ணெல்லாம் கிடையாது, 58 மார்க் தான். ஆனால் என்ன வாழ்க்கையில் எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் நான் தாழ்ந்தே கிடக்கல. அடுத்த ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத, நாளைக்கு வளர்ந்து காட்டு. இது போதும்னு நிற்காத, அடுத்தது என்னன்னு யோசி. பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போயிருக்கேன் நான். என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு? அம்மாவை நினச்சிக்க, ஏன் படிக்கணும்? பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போகலாம், அதனால் படிக்கணும்னு நினச்சிக்கோ. அவர் கோல்டு மெடல் தானே சார், கோல்டு மெடல் தானே. அவர் எதுக்கு ஊராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு? அவர் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு அங்கே வேலையில் உட்காரலாம்ல. அவருக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன்னா கோல்டு மெடல் வாங்கினது அவர் வேறு சப்ஜெக்டுக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கிறது உங்களோடெல்லாம் பேசிக்கிட்டு உங்களெல்லாம் வாழ்த்துறது, உங்களெல்லாம் வழிகாட்டுறது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்லை சார். விரும்புகிறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அது நமக்கு புகழையும் பணத்தையும் உயர்வையும் தர வேண்டும். அது நமக்கு உயர்வை தர வேண்டும், அது நமக்கு பணத்தை தர வேண்டும். எது உனக்கு விருப்பமானது இருக்கிறதோ அதை நீ செய்கின்ற பொழுது உனக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வரணும். அந்த என்ன பிடிச்சிருக்கு உனக்குங்கிறத நீ முடிவு செய். நமக்கான டிஸ்ட்ராக்ஷனை நாம தான் சரி பண்ணணும், அடுத்தவங்க சரி பண்ண மாட்டாங்க. அதுதான் என் பேச்சினுடைய இலக்கே. வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தரவே தராது. வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றியாளர்களாக உயர்கிறோம். வெற்றி வாய்ப்பு தான். இதோ இந்த வாய்ப்பு, நானும் அஸ்வினும் பேசினதுன்றது வாய்ப்பு. அதிலிருந்து நீ எதை கிரகித்துக் கொள்கிறாய் என்பதுதான். நம்ம எல்லாருமே இப்போ பாருங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு பதில் வித்தியாசமாக இருக்கும், இவர்கிட்ட கேள்வி கேட்டால் வித்தியாசமாக இருக்கும். ஜெனரேஷன் கேப். நம்ம எல்லாரும் லீவ் லெட்டர் எழுதுவோமா? நான் ஆரம்பிப்பேன், இப்போ எல்லாரும் முடிச்சிருவீங்க பாருங்க. ஆஸ் ஐ எம் suffering from fever, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? அப்படியே நில்லுங்க. நீங்கள் என்னன்னு எழுதுவீங்க? யுவர்ஸ். சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது. நீ என்ன நீ என்னப்பா? யுவர்ஸ். உண்மையாக சொல்ல, என்னன்னு எழுதுவ? யுவர்ஸ். நீங்கள் சார்? யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இந்த ஜெனரேஷன் போயிடுச்சு. ஒபீடியன்ட்லின்னு எழுதுகிற ஜெனரேஷன் போயிடுச்சு. ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி. இந்த ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுதுறது இல்லைன்னு டீச்சர்ஸ் யோசிச்சிருக்கீங்களா? ஈ முன்னால் வரணுமா, ஐ முன்னால் வரணுமான்றது டவுட்டு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ட்ரூலியில் வந்து எவ்வளோ ட்ரூ இருக்கோ அவ்வளோ எள்ளு, ஃபெய்த்ஃபுல்லியில் எவ்வளோ ஃபெய்த் இருக்குதோ அவ்வளோ எள்ளு. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு போகிறேன் இன்னைக்கு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் 2 விஷயத்தை, ஆயுதத்தை கையில் எடுத்துக்கோங்க. 60 நாள் தானே இருக்குது, 60 days. இன்னும் படிக்க தொடங்கல, தொடங்கிட்டீங்களா? நியூ இயர்லேருந்து தொடங்கலாமா? வெக்கம் இல்லாமல் ஒன்று தலையாட்டுது சரின்னு. 4 நாள் இருக்குதா, இன்னும் 3 நாள் இருக்குல்ல. ஃபுல்லாக ஜாலி பண்ண போறியா அந்த நாளில்? யூ கேனாட் அஃபோர்ட் இட், யூ டோன்ட் ஹேவ் டைம்.
இங்கே பாருங்க, எலிஃபெண்ட் இருக்குல்ல, எலிஃபெண்ட், நியூயார்க் யூனிவர்சிட்டியில் எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் ப்ராஜெக்ட் போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக். என்னடா அப்பா இது எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக்னா, ஒரு யானையை சாப்பிட முடியுமா? பெரிய யானையை சாப்பிட முடியுமா? முழு சிக்கனையே சாப்பிட்றதுக்கே முடியாது. பெரிய யானை எப்படி சாப்பிட்றதுன்னு டெக்னிக். என்ன செய்யணும்னா, இப்போ 60 days இருக்கா, 60 அதை பிரிச்சுக்கணுமா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கா, 8 மணி நேரம் தூங்குறத ஒழிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த 16 மணி நேரத்தை பீஸாக போட்டுக்கணுமா. சிலது ஃப்ரீஸ் பண்ணிடணுமா, சிலது வெளியில் சாப்பிட்ற மாதிரி வைக்கணுமா. போக வர சாப்பிட்டுட்டே இருந்தால் 60 days திரும்பி பார்த்தா யானையை சாப்பிட்டு முடிச்சிருப்பியான். எலிஃபெண்ட் ஈட்டிங் டெக்னிக்னு பேர் இதுக்கு. பெருசாக இருக்குன்னு கவலையே படாத. நீ பிளான் பண்ணனா எதுவுமே பெருசு கிடையாது. நீ பிளான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கையே, பெரிய விஷயங்களை பிளான் பண்ணி கடந்து போங்கிற நான். இது தானே, இந்த விஷயம் தானே, இது முடிக்கணும் தானே, இந்த டெக்னிக்கை பயன்படுத்து. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல, ஒரு ஆயுதத்தை உனக்கு கொடுக்குறேன்னு. எனக்கு தெரியல, நன்றி, பணிவு, 2 விஷயத்தையும் குழந்தைகளை, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷ்னல் அச்சீவ்மெண்ட், அம்மா உனக்கு இந்த 2 விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். பணிவு, நன்றி. யாரை வேணாலும் மறந்துடு. கல்விக்கு உதவி செஞ்சாங்கல்ல, மறந்துடாத. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அது ஒன்று இருக்குல்ல. எப்படி தெரியுமா ஞாபகம் வை? இவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணினா, இந்த மாதிரி அந்த குழந்தைகள் அடுத்த 2-3 வருஷத்தில் வந்து உட்காருவாங்க. நீ ஏதோ ஒரு பெரிய படிப்புக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இவங்க எங்கே ப்ரோக்ராம் நடத்தினாலும் ஃபோன் பண்ணி, சார் என்னை கூப்பிடுங்க சார், நான் வரேன் சார்னு போய் அம்மா அப்பாவோட போய் நின்று இந்த மீட்டிங்கில் நின்று பேசு. இவங்களால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன், அதுதான் நீங்கள் இவர்களுக்கு தருகின்ற நன்றி. சரி, அந்த நன்றியும் கொடுக்க முடியல, என்ன செய்யலாம்? இப்போ நான் செய்கிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் செய்கிறேன். எனக்கு +2 படிக்கிறது போது காசு இல்லைங்க. நான் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி ஸ்கூலில் படித்தேன், சயின்ஸ் குரூப். நான் எனக்கு லெபார்ட்ரி ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 600 ரூபாய் கட்டணும். 600 என்கிட்ட இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்தபோது எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, இல்லை டீச்சர்ஸா, யாருன்னே தெரியல. எனக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரியல. 600 ரூபாய் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. யார் கட்டினாங்கன்னே தெரியலிங்க. 600 rupees. அப்பாட்ட கேட்குறேன், அம்மாட்ட கேட்குறேன், எனக்கு தெரியாதுமா கட்டிட்டாங்களா, தெரியாதுமாங்கிறாங்க. அதை நான் எப்படி கழிச்சிட்ருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் 6 பிள்ளைகளுக்கு என் மரணம் வரைக்கும் பாடத்திற்காக, அவர்கள் படிப்பிற்காக ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். 6 பிள்ளைகளுக்கு 600 வாங்கினேன் நான் ரூபா. இப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா பேசுகிறதுக்கு, அதுலேருந்து அந்த குழந்தைகளுக்கான ஃபீஸ் இருக்குது. ஆக நன்றியை, அதாவது சொல்லுவாங்கள்ல, 7, 8, என்னுடைய ரொம்ப ஃபேமஸான அந்த கணக்கு உனக்கு தெரியும். 7லேருந்து 9 போகுமா? அட போகுமா? என்ன பண்ணலாம்? பக்கத்துலேருந்து கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுமே. கொடுத்துருக்குறீங்களா? சொல்லியே தரல, சிஸ்டத்துலேயே இல்லையே. சீனா நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? 7லேருந்து 9 போகுமா, போகாது. 7 வீட்டுக்கு 9 வந்திருக்குது, 7 தவிக்குது, 1 கொடுக்கணும்னு தவிக்குது. நாம் உடனே பக்கத்துலேருந்து 1 கடன் வாங்குகிறோம். அந்த 7 கடன் வாங்கலை. தவிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தண்ணிலிருந்து 1 தந்து உதவும். இப்போ பாருங்க சார், நீங்கள் எனக்கு ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணல, நான் காசு தொட்டு போடலை. சார்கிட்ட சொல்கிறேன், சார் ஒரு 300 ரூபா போட்டு விட்டார். இப்போ போடல சொல்கிறேன், அவர் வேறு பிடிக்க பார்க்குறாரு. போடலையே, போட்டேன்னு சொல்லுது இந்த அம்மா, கொடுத்துருமோ? அந்த 300 ரூபாவை இப்போ நான் யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் கொடுக்கணும். சரி, இது கடன். உதவி சொல்கிறேன் பாருங்க. காலையில் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், எனக்கு பசி. பழனி சார் என்ன பண்ணார், என்னை கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக என்னை ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி என்னை உட்கார வச்சு தோசை காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்தார். இப்போ அவர் எனக்கு செஞ்சது கடனா உதவியா? இப்போ கடன் உரியவர்களுக்கு திருப்பி தரணும். இப்போ பழனி சார் கொடுத்த காஃபியும் தோசையும் நான் சாப்பிட்டுருக்கிறேன். வீட்டுக்கு போன உடனே சென்னையிலேருந்து சரவணா பவனோ அல்லது A to B இருந்தோ
ஒரு பார்சல் பண்ணி காஃபியையும் ஒரு தோசையும் பழனி சாருக்கு பார்சல் பண்ணலாமா? இல்லை, அது எங்கே கொடுக்கணும் தெரியுமா? என்னை போல் பசித்து யாரேனும் வந்தால் அவர்களுக்கு கொடுத்துடணும். சரியா? கடன் என்பது உரியவர்களுக்கு தருவது, உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்து கொண்டே போவது. இவர்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கவில்லை, இவர்கள் உங்களுக்கு கல்வி உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை ஒன்று இவர்களுக்கு நன்றியாக திருப்பி செலுத்துங்கள். இல்லையா, அதை உங்கள் கண் முன்னால் யார் உங்கள் நிலையில் வந்து நின்றாலும் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்கின்ற ஒரு மன உறுதியோடு இந்த கல்வி பணியை தொடங்குங்கள். இது நிறைய பேருக்கு புரியல. சரியா புரிகிற மாதிரி சொல்ல. எங்கள் மா ராமலிங்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், ரொம்ப ரொம்ப ஜோக்காக பேசுவார். அவர் ஒரு நாள் ஒரு ஜோக்கை சொன்னார். என் வாழ்க்கையில் அதை மோட்டிவேஷனுக்கு நான் அவருடைய பர்மிஷனோட பயன்படுத்துறது. பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? பா, எவ்வளோ காலமாச்சு இந்த சொல்ல கேட்டு. சொல்கிறேன் சார், இன்னும் 8 வருஷம் இருக்குது உங்கள் வயசுக்கு வர்றதுக்கு. அவர் சொன்னது அந்த ஜோக், ஒரு 3 பேர் இருந்தானா, அந்த 3 பேரில் 3 பேரை சேர்ந்து சாப்பிடுவானுங்களாம். அப்படி சாப்பிடும்போது ஒருத்தன் இட்லி கொண்டு வரானா 10 வருஷமாக, ஒருத்தன் தயிர் சாதம் கொண்டு வரானா, ஒருத்தன் சப்பாத்தி கொண்டு வரானா. 3 பயலுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க, டேய் பொண்டாட்டிங்கிட்ட சொல்லுவோண்டா, என்னடா இது ஒரே இட்லியாகவும் தயிர் சாதமாகவும் சப்பாத்தியாகவும் இருக்குது, சரி ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருவோம்டா, நாளையிலேருந்து 10 நாள் டைம், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு மாறலைன்னா நான் 10வது மாடியிலேருந்து குதிச்சிடுவேன்டான்னு. ஒருத்தன் சொன்னார் நான் 8வது மாடியிலேருந்து குதிச்சிடுவேன், ஒருத்தன் 3வது மாடியிலேருந்து குதிச்சிடுவேன். ஸ்லிப் எழுதி போட்டானுங்க. 10 நாள் ஆச்சுங்க. வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் சாப்பாடை சேஞ்ச் பண்ணலையாம். 10வது நாள் திறந்து பார்க்குற ஒருத்தன் இட்லி நேராக 10வது மாடியில் போய் விழுந்துட்டான், மானஸ்தன். அடுத்தவன் திறந்து பார்த்துருக்கிறான், அதே தயிர் சாதம். 8வது மாடியிலேருந்து போய் அவனை விழுந்துட்டான், அவனை வைராக்கியக்காரன். இந்த சப்பாத்தி திறந்து பார்த்தானா ஒருத்தன், சரி இவங்க 2 பேருமே சொன்னபடி செஞ்சுட்டாங்க, நாம செய்யலாம் அது சரி வராதுன்னு அவனும் போய் குதிச்சிட்டான். 3 பேரும் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானுங்க. அழூரா இட்லி, ஐயோயோ எனக்கு இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மாற்றி கொடுத்துருப்பேனே. அந்த தயிர் சாதமாக அழுவுது. இந்த சப்பாத்திக்காரனை பொண்டாட்டி மட்டும் டெட் பாடியை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குதான், அழுவே இல்லை. அது இந்த நர்ஸ் வந்து கேட்குதான், எல்லாரும் அழுகுறாங்க நீ அழுவலியான்னு. இல்லை, மற்றவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃப் தான் கட்டுவாங்க, இந்த ஆள் டிஃபன் பாக்ஸை 10 நாளாக இந்த ஆள் தானே கட்டுறான், இந்த ஆள் தானே சப்பாத்தி போடுறான், இவன் ஏன் உழுந்தான்னு. உன் இலக்க நீ தானே மாற்றணும், உன் வேலையை நீ தானே செய்யணும். இன்னைக்கு சொல்கிறேன் குழந்தைகளை, நீங்கள் போய் வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க. The only person under the sky will help you is you. இவர் இவ்வளோ சொன்னார்ல, அது எது உன்னுடையதுன்னு தேடி போக வேண்டியது உன் கடமை. எங்கள் கடமை, நாங்கள் இங்கே இருந்து வரிசையாக உனக்கான வழியை காட்டிவிட்டோம். அதில் எந்த வழி உன் வழி என்று நீ தான் தேடி போக வேண்டும். உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் இப்போ இங்கே நிற்கிறேன்ல, ஐ எம் அ சிலபஸ். ஐயோ இந்த குழந்தைங்களுடைய பேச்சு இந்த கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொன்னல, 4 மாதம் ஆச்சு சார். இந்த 4 மாதம் ஏன் ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் ஒரு பிடி டீச்சராக தான் என்னுடைய லைஃப் ஆரம்பித்தேன். பென்சில், இந்த பென்சில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி இருக்கு. எனக்கு தெரியாது மற்றவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்தார்கள் உயர்ந்தார்கள் என்று. அவர்களெல்லாம் வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள். என் பயணம் கொஞ்சம் வித்தியாசமானது. பிடி டீச்சராக இருக்கும்பொழுது எனக்கு கிரவுண்டில் தான் உட்காரத்துக்கு தான் சீட் கிடைக்கும். எனக்கு வந்து வெயில் ஆகாது. நான் டிசிப்ளின் டியூட்டின்னு சொல்லிட்டு ரூம்ஸை வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு கிளாஸில் வந்து ஃப்ரீயாக இருந்தது, ஒரு கிளாஸ் ரூம். அப்போ எனக்கு வயசு வந்து 22. உள்ளே போயிட்டு, அப்போ எம்ஏ பிஎட் நான். உள்ளே போய் ஒரு கிளாஸை பார்த்தா, ஒரு கிளாஸ் எம்டியாக இருந்தது. உள்ளே போயிட்டேன். அப்போ பிடி டீச்சர் வேலை, 800 ரூபாய் சம்பளம். உள்ளே போயிட்டேன். பேப்பரை எடுத்து பார்க்குறேன், என்னப்பா கிளாஸ்னா? இல்லை திருக்குறள் மேடம். நான் திருக்குறளா? தமிழ்னா உயிர் எனக்கு. நான் நடத்துட்டுமான்னு கேட்டால் சிரிச்சானுங்க பசங்க. ஒழுக்கமுடைமை அதிகாரம் 5வது குறள் ஆரம்பிக்கிறேன். டீச்சர் வந்துட்டாங்க.
உள்ளே வந்த டீச்சர் சொன்னாங்க, 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம், ஒரு பிடி டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்க வர்றீங்க, நீங்கள் உள்ளே எப்படி நுழைஞ்சிங்க, எப்படி புக்கை கையில் எடுத்தீங்க, வெளில போங்க. நாங்கள் பாருங்களேன், நான் வரத்துக்காக நீங்கள் காத்திருந்தீங்கல்ல, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலேயே இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும் மேடம்னு காத்திருக்கிறாங்கல்ல. என் வரவுக்காக காத்திருக்கக்கூடிய காலம் இல்லை. என்னை வெளியில் போக சொன்ன காலத்தை நான் அமிலமாக குடிச்சேனா, அவமானத்தை குடிச்சேனா. வறுமை கூட அவமானம் இல்லை சார், புறக்கணித்தல் போல் அவமானம் வேறு இல்லை குழந்தைகள். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் சொல்கிற மாதிரி வாழணும். ஜெயிச்சிட்டனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால் சொல்கிற, ஜெயிச்சிடு, தோத்துறாத. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை. 2 வீலருக்கெல்லாம் டிரைவர் இருக்க முடியாது. குதிரை ஓட்டுறீங்கன்னா குதிரையை நீங்கள் தான் ஓட்டணும், பின்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது. லைஃப் அப்படி தான், உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் செலுத்தணும். வெளியில் வந்தேன், 3 மாதம் தான் வேலை செஞ்சேன், சம்பளம் எடுத்துகிட்டு போய் பிஹெச்டிக்கு ஊதியம் கட்டு, இந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் கிடைக்கல. 2100 ரூபா போய் கட்டுறேன், பிஹெச்டி சப்மிட் பண்ணுறேன். 5 வருஷம் ஆச்சு. ஒரு காலேஜில் எனக்கு இன்டர்வியூ வருது. இப்படி வந்து உட்காந்துருக்கேன் பிரின்ஸிபல் ரூமுக்கு முன்னால் இன்டர்வியூக்கு. என் பக்கத்தில் ஒருத்தங்க அறக்க பறக்க வந்து உட்காடுறாங்க, அதே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. யாருன்னா, என்னை வெளியில் போக சொன்ன அந்த டீச்சர். 2 பேரும் ஒரே இன்டர்வியூக்கு உட்காடுறோம். நான் ரொம்ப உறுதியாக அந்த பிஹெச்டியை கொடுத்துட்டு உட்காடுறேன். அந்த அம்மா பக்கத்தில் வந்து உட்காருது. 2 பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோம். கடவுள் விளையாட்டு சும்மா இல்லை, 2 பேரும் செலக்ட் ஆகிட்டோம். ஆனால் நான் எங்கே கடவுளுக்கு நன்றி சொன்னேன் தெரியுமா? என்னை வெளியில் போன்னு சொன்ன டீச்சரும் நானும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சரிநிகர் சமமாக சேர் போட்டுட்டு கிளாஸ் நடத்துறதுக்காக உட்காந்தோம். இறைவன் அந்த சீட் கொடுத்தான். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் பிஹெச்டி கொடுத்துருந்தேன், அவங்க பிஹெச்டி முடிக்கலை, சப்மிட்டே பண்ணல, அவங்க ரெஜிஸ்டரே பண்ணல. அவங்களுக்கு நான் 19 ஆண்டுகள் அவங்களுக்கு நான் சீனியராக இருந்தேன். எனக்கு இன்னும் 8 வருஷம் இருக்குது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. நான் டீச்சர் இல்லை, நான் டீச்சராக இருந்து 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணவன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு நிறுவனத்தின், தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனத்தின் இயக்குனர், டைரக்டர் அண்ட் துணைத் தலைவர், வைஸ் சேர்மன். நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றும் செய்யக்கூடாது குழந்தைகளை, அதனோட நீங்கள் அட்டாச்சாக இருங்க. அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிடும்.